தாளிப்பு வடக சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. இது லாங் வீடியோலையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கறி வடகம் அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. கறி வடகம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எல்லா செலவு ஜமானும் சேர்த்து இது கூட சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு வெயில் காலத்தில் உருண்டை பிடிச்சி பல்காக வச்சுருவோம். இது வருஷ கணக்காக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வீட்லேயே. இது வந்து ரசம், மீன் குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி வந்து நம்ம வத்த குழம்புலாம் செய்கிறோம் இல்லையா, அப்போ வந்து தாளித்து விடுவாங்க. அதுக்கு பேர் தான் தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்காக நான் வந்து ரஃபாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தேங்காய் வந்துட்டு ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சேர்த்தே தான் நம்ம வந்து துவையலை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்த கறிவடகத்தை வந்து உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோ கறிவடகமாக உதிர்த்து விட்டு ஆட் பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து பாதி உருண்டையாக எடுத்திருக்கேன். கருப்புலையும் கோல்டன் கலர்லேயும். உங்ககிட்ட ஒரு கலர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கறிவடகத்தை வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயிலில் வந்துட்டு உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வந்து மலர்ந்து வரும். அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அதிகமாக கரிச்சிட்டிங்க அப்படின்னாலும் துவையல் வந்து கசந்து போயிடும். இதை வந்து ஃப்ரை பண்ணாமல் எடுத்திங்கனாலும் துவையல் வந்து கசந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா வந்து ஃப்ளவர் மாதிரி மலர்ந்து வரும். அந்த டைமில் வந்து இதை எடுத்துக்கோங்க வெளியே. இப்போ மறுபடியும் அதே ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிட்டு தேங்காய் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறினா போதும். தேங்காய் வந்துட்டு இப்படி வதக்கணுன்ற கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் காலி பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக தேங்காவை சேர்த்து துவையலோடு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா தேங்காய் சூடு ஏறது வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதே மண் சட்டியில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து வரமிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. வரமிளகாவும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7லேருந்து 8 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா வந்துட்டு தீச்சிராமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம சட்னி தாளிக்கிறதுக்காக வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த புளி, இப்போ வதக்கி வச்சுருக்க எல்லா செலவு ஜாமானையும் இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், வெங்காயம், கறிவடகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து இது வந்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாலாம் அரைச்சிடக்கூடாது. திக்காக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கறிவடக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா புளிக்குழம்பு கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் சோறு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.